கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறுபடியாக இந்த அருமையான வேளையில உங்களை யாவரையும் சந்திப்பதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். தேவனாகிய கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையில நல்லவராக எப்பொழுதுமே அவர் இருப்பதற்காக ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த கடினமான ஒரு நேரத்தின் பகுதியில கூட ஆண்டவர் உங்களை சேமமாக ஆரோக்கியமாக ஆண்டவர்களை வைத்திருக்கிறார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பற்றாக்குறை இல்லாமல் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்ததுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. ஒவ்வொரு வாட்டியும் வசனத்தை நாம் வாசிக்கும் போதும் கேட்கும் போதும் ஆண்டவர் சொன்ன சில பகுதிகள் நமக்கு ஞாபகமாக வருகிறது. ஆண்டுடைய வசனம் எப்படியாக சொல்லுகிறது, பிரியமானவனே உடைய ஆத்மா வாழ்வதை போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருன்னு சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு வசனத்தின் ஒரு வாயுல நம்மளுடைய வாழ்க்கையில கேள்விகள் அநேக உண்டு. ஆண்டவரே, பிரியமானவனே உடைய ஆத்மா வாழ்வதை போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க. ஆனா இப்பொழுது பார்க்க கேட்கும் போது பயங்கரமான ஒரு கடின ஒரு நேரத்துக்கு நாம் கடந்து சென்றிருக்கிறோமே, இது எப்படி ஆண்டவரே அப்படி நமக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு அங்கலாய்ப்பு. தயவு செய்து தேவஜனமே, ஒரு நாளும் மறக்காதீங்க, உங்களை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இறுதி வரும் வரைக்கும் நடத்தி செல்லத்தக்க அவர் மகத்துள்ளவராக இருக்கிறார்னு சொல்லிதான் வேதத்துல வாசிக்க கேட்கிறோம். என்னுடைய பிரசங்கத்தை நான் கொண்டு செல்லுகிறதுக்கு முன்பாக ஒரு சிறிய பிரார்த்தனை செய்ய வண்ணமாக நான் வாஞ்சிக்கிறேன். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில ராஜா தேவ பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க தந்த அருமையான கிருபைக்காக ஆண்டவருக்கு கோடான கொடி நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உடைக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக பிரார்த்தனை செய்கிற பிள்ளைகளாக எங்களை வைத்ததுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. நீர் தாமே எங்களுடைய வாழ்க்கையில உதவி செய்ய வண்ணமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு உடைந்த உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு சுகவீனமானவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே தம்முடைய கரங்களை நீட்டி அவர்களை நீங்கள் சுகமாக்க சேமமாக்க நான் பிரார்த்திக்கிறேன் தகப்பனே. மனம் துருகிற தெய்வமே, எங்களுக்காக ஆண்டவரே இந்த வசை ராஜா நீங்கள் தொட்டு சுகமாக்க வண்ணமாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. சரீரத்துல காணப்பட்டுகிற பலவீனங்களை அகற்றி போடுங்க. தேவ பலத்தினால் நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தினால் என்னை பலப்படுத்த வண்ணமாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தர் ஒரு மகிமையான மாற்றத்தை கொண்டு வருவீர்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உலகத்துல எங்க பார்த்தாலும் பயங்கரமான ஒரு நிலைப்பாட்டுக்குள் போய் கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. நீர்தாமே உதவி செய்யுங்க, நீர்தாமே உதவி செய்யுங்க ராஜா. அப்பாவுடைய வல்லமைக்க நாமம் மகிமைப்பட்ட வண்ணமாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீதி கருத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை யாவரும் விசேஷமாக இந்த அருமையான வேளையில உங்களை சந்திப்பதில் மறுபடியாக எங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு காலை வேளையிலும் தேவனாகிய கர்த்தருடைய செய்திகளை நாங்க வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், ஸ்டார்ட் யுவர் டே வித் ஜீசஸ். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நேரத்தை இயேசுவின் கைகளை ஒப்பு கொடுத்து உங்களுடைய நாளை ஆரம்பிக்க வண்ணமாக அந்த விசேஷமான அந்த தொலை காட்சிக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. அதுக்காக அதிகமான பிரயாசத்தையும் தேவ பிள்ளைங்க உற்சாகப்படுத்துகிறதுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான சாட்சிகளையும் அவருடைய வாழ்க்கையில நடந்த சில நல்ல காரியங்களை நாங்கள் கேட்கும் போது எங்களுக்குள்ளும் ஒரு அளவில்லாத ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கை, கர்த்தர் நம்ம செய்கிற இந்த ப்ரோக்ராம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே தேவன் அற்புதமாகவும் ஆச்சரியமாக தேவனை கர்த்தருடைய வாழ்க்கையில கிரியத்தை செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பாருங்க, உலகத்தின் ஆரம்பத்தை பத்தி நாம வாசித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்க போனா உலகத்தினுடைய முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆனா செய்தியானது உலகத்தின் ஆரம்பத்துல நாம் போக நாம் வாஞ்சிக்கிறோம். வேதம் சொல்றது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த
ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல இந்த 1ஆம் வசனத்துல அநேக காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு ஏதுவாக இருக்கிறார். முதலாவது விஷயம், தேவன் சொல்லும் போது பார்க்கும் போது எல்லோ ஹிம் சொல்லி பார்க்க கேட்கிறோம். எல்லோ ஹிம் சொல்லி பார்க்க கேட்டால் சிருஷ்டிகர்த்தர். இந்த பூமியானது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய அநாதின் தீர்மானத்துல அவர் சிருஷ்டித்தார்னு சொல்லி பார்க்க கேட்கிறோம். உங்களுக்கு முன்பாக நான் நிச்சயமாக ஒரு 4 கேள்விகளை கேட்க நான் வாஞ்சிக்கிறேன். தயவு செய்து நான் சொல்லுகிறேன், உன்னிப்பாக கேளுங்க. இது நீங்கள் சிந்தித்து பார்க்க வண்ணமாக நான் மிக தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது கேள்வி, நான் யார்? Who am I? What is my worth? என்னுடைய தகுதி என்ன? பாருங்க, என்ன ஒரு கேள்வி பாருங்க. Who am I? நான் யார்? அடுத்ததாக கேள்வி, where do I come from? நான் எங்கிட்ட இருந்து நான் வருகிறேன். மூன்றாவது கேள்வி, what am I doing here? இந்த இடத்துல இப்பொழுது நான் என்னதான் செய்து கொண்டிருக்கிறேன். நாலாவது கேள்வி, என்னுடைய நாட்கள் முடிந்த பிறகு என்னுடைய நேரத்தை, காலத்தை நான் எங்கே செலவழிப்பேன்? இந்த 4 கேள்வி மனுஷனுக்கு முன்பாக மிகவும் மிகவும் அகத்தியமான கேள்வியாக காணப்படுகிறது. முதலாவது கேள்வி, who am I? நான் யாராக இருக்கிறேன். அடுத்ததாக கேள்வி, நான் எங்கிருந்து நான் வந்திருக்கிறேன். மூன்றாவதாக, நான் இப்பொழுது என்னதான் செய்து கொண்டிருக்கிறேன். நாலாவதாக, என்னுடைய காலகட்டத்தின் நேரத்தை முடித்த பிறகு நான் எங்கே போவேன். இது நிச்சயமாக உலகத்தின் தரவாய்வுல, உலகத்தின் ஜனங்களை நீங்க கேட்க போனீங்கன்னா அவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, இந்த உலகம் ஒரு பெரிய ஒரு பிக் பேங் தியரியில உண்டாக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு பெரிய இடி மின்னக்களுடைய சத்தத்தை போல் ஒரு சத்தம் உண்டானது. இருந்த எல்லா மாலிகூல்ஸ், ஆட்டம்ஸ் எல்லாமே சிதறடிக்கப்பட்டதுனால காலத்தின் தருவாய்வுல இந்த மாலிகூல்ஸும் இந்த ஆட்டம்ஸும் தன்னுடைய ஓட்டத்தின் அந்த பயணத்துல வந்துட்டு அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிதான் உலகத்தின் ஜனங்கள் அப்படின்னா சயின்ஸ்ல நாம் படிக்க கேட்கிறோம். ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தர் தாமே வானத்தையும் பூமியும் தன்னுடைய அநாதி தீர்மானத்தினால அவர் சிருஷ்டித்தார். நான் சில நாட்களுக்கு முன்பாக நான் ஜோ பாஸ்டர் இடத்துல சில விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கும். நான் சொன்னேன், God is the smartest person in the universe. கர்த்தர் தாமே மிகுந்த அறிவாளின்னு சொல்லிட்டு நான் அவர் இடத்துல சில பகுதிகளை நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆண்டவருடைய யோசனை எல்லாம், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் பார்க்க போகும்போது இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு நீங்க பார்க்கிற எல்லா அழகான விஷயங்கள் கர்த்தருடைய சிந்தனையாக இருந்தது. He is really a good person. மிகவும் அழகானவர், மிகுந்த ஒரு நல்ல ஒரு நபர்னு சொல்லி தான் நான் சொல்வேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அழகின் சிந்தனை அவருடைய வாழ்க்கையில இருந்தது. He had that thought in his mind. ஆனா உங்களை இன்னைக்கு நான் பார்க்க கேட்கிறேன், what is man? மனுஷன் என்ன? ஆந்த்ரோபாலஜி, ஸ்டடி அபவுட் மேன். மனுஷன் என்ன? வெறும் இந்த பூமியில வந்து அவனுடைய வாழ்க்கையின் பகுதிகளை அவன் கண்டு பிள்ளைகளை பெற்று திருமணம் செய்து இவைகளெல்லாம் நடத்த பிறகு தன்னுடைய வாழ்க்கை பிடித்து போகிறதா மனுஷனுடைய யாத்திரையா? Is this all the journey of a man? What is man all about? இப்படிப்பட்ட கேள்வி இன்றைக்கு உங்க மத்தியில நான் வைக்க நான் வாஞ்சிக்கிறேன். ஏற்கனவே நான் கேட்டது போல, who am I? நான் யாராக இருக்கிறேன்? நீங்கள் விசேஷமாக தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறீங்க. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கும் போது ஒரு ரகசியத்தை பத்தி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் வாசிக்க கேட்போம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் ரூபத்தின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, மனுஷனை நாம் உண்டாக்குவோம் ஆக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளும் ஆள கடவார்கள் என்றார். இந்த வசனத்துடைய ரொம்ப முக்கியமான மைய பகுதி என்னன்னா, ஓ அம்மாய், நான் யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ரூபிக்கப்பட்ட ஒரு மனுஷன். Never forget, you are the image of God. You are a super creation by a super God. ஆண்டவர் உங்களை அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படி ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். இந்த தொருவாய் நீங்க சயின்ஸ்ல சரி, உலகத்தின் பல புஸ்தகங்களும் சரி வாசிக்க போகும்போது நம் எல்லாருமே
மிருக ஜீவத்தின் மூலமாக நாம் வந்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிதான் விவாதத்துக்குள் போவார்கள். ஆனா வேதத்தின் அடித்தளத்தின் மூலமாக உங்களை யாராகிலும் உங்களை இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நீ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தயவு செய்து சொல்லுங்க, நான் தேவனுடைய ரூபமும் நான் தேவனுடைய சாயலுமாக இருக்கிறேன். ஆண்டவர் உங்க மேல மிகுந்த ஒரு ஞானத்தையும் மிகுந்த ஒரு அறிவினால மிகுந்த ஒரு தாளந்தினால ஆண்டவர் உங்களை விசேஷமாக உங்களை ஆண்டவர் படைச்சிருக்கிறார்ன்றது தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மறக்கவே மறக்காதீங்க. அடுத்ததான கேள்வி என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, where do I come from? நான் எங்கத்துல இருந்து வருகிறேன்? ஆதியாகம புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 7-8 நீங்க வாசிக்க கேட்கும் போது ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலை ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறுகிறான். பாருங்க என்ன ஒரு வார்த்தை பாருங்க. கர்த்தர் தாமே இந்த மனுஷனை எப்படி படைத்தார், எப்படி உருவாக்கினார்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வாசிக்க கேட்டோம். ஆதியாகமம் 1:26 அவருடைய ரூபத்தின்படி அவர் சாயல்படி நம்மை உண்டாக்க கடவோம் என்ற அந்த பகுதியை நம்ம வாசிக்க கேட்டோம். இப்பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்க கேட்கும் போது ஆண்டவர் தாமே நம்ம விசேஷமாக இந்த மண்ணை எடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ரூபத்தை தந்து இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சுவாசத்தை ஊதுகிறான். மனுஷனோ ஜீவ ஆத்மாவாக மாறுகிறான். Where did I come from? You came from the breath of God. தேவனுடைய சுவாசத்துல இருந்து ஆண்டவர் உங்களை படைச்சிருக்கிறார். இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தின் நேரத்துல இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு சின்ன ஒரு வைரஸ் நம்முடைய சுவாசத்தை சுவாசிக்கூடாது என்ற அளவுக்கு அது நம்ம பாதிப்புல கொண்டு வந்திருக்கிறது. சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை விசேஷமாக படைக்கும் போது இந்த சுவாசத்தை உங்களுக்கு இலவசமாக ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த சுவாசத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் பாத்தீங்கன்னா, ஜீவ ஆத்மா என்ற ஒரு பகுதி ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். God has given as the breath of life. கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஜீவனை இலவசமாக தந்திருக்கிறார். இன்றைக்கு பிசாசானவன் எங்க கொண்டு போயிருக்கிறான் பாருங்க. தேவன் தந்த அந்த ஜீவத்தை, தேவன் தந்த அந்த சுவாசத்தை நீங்கள் சுவாசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மாஸ்க் கொடுத்துட்டு உங்களுக்கு அதிகமான என்னதுங்க ப்ரொடெக்ஷன் பண்ணி அதுக்கு வேண்டிய இன்சுலின்ஸுங்க உங்களுக்கு வேண்டிய இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து மறுபடியாக நீங்கள் சுவாசிக்கணும்னு சொல்லி முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா கர்த்தர் தாமே நமக்கு இலவசமாக ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த காரியத்தை தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மறக்காதீங்க. Where did I come from? God brought you into this world. தேவன் தாமே உங்களை இந்த உலகத்துக்கு தம்முடைய சுவாசத்தின் மூலியமாக கொண்டு வந்தார். அடுத்ததாக உங்களுக்கு சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். What am I doing here? Why am I here? நான் இந்த இடத்துல எதுக்காக இருக்கிறேன்? இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை எதுக்கு கொண்டு வந்திருக்கிறார் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக கொண்டு வந்திருக்கிறார். நீர் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம். உன்னுடைய பலன் உனக்கு தெரியாது. எப்பொழுதுமே சொல்லுவாங்க, நம்முடைய பலன் நமக்கு தெரியாது ஆனா மற்றவர்களுக்கு தெரியும் சொல்லி சொல்லுவாங்க. ஆனா மறுபடியாக நானும் அதை தான் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். உங்களுடைய பலன் உங்களுக்கு தெரியாது, ஆனா உன்னை அனுப்பின தேவனுக்கு நீர் யார் என்று அறிவார். நாம் அநேக நேரத்தில் சொல்வோம், ஆண்டவரே நான் பலவீனமானவன் சொல்லுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் பகுதியில ஒரு இடத்துல சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய சரீரத்துல முள் இருக்குது ராஜா, நான் கடந்து செல்ல முடியலன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக இருக்கணும்னு ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. இப்பொழுது மறுபடியாக நான் உங்களை உற்சாகப்படுத்த நான் வாஞ்சிக்கிறேன். நீங்க இந்த இடத்துல எதுக்காக இருக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா, you have a mission, you have a purpose, and that purpose is God's fulfillment. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் தேவனுடைய சித்தமாக இருக்குது. அந்த சித்தத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். You did not come to this world accidentally. ஏதோ ஒரு தற்செயலாக இந்த பூமிக்குள்ள நீங்க வரல. ஆண்டவர் உங்களை ஒரு நோக்கத்துக்காக அனுப்பி இருக்கிறார். ஆதாமை தேவனை கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக அனுப்பினார். ஆதாம் தேவனை கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தார். தேவனை எப்பொழுதுமே முன்பாக நிற்கிற ஒரு மனுஷனாக, எல்லா மனுஷனுக்கும் மூத்தவராக, எல்லா மனுஷனை பறைசாற்றவனவாக தேவனை கர்த்தர் ஆதாமை நியமித்து வைத்தார். எல்லாவற்றுக்கும் ஆதாமை வைத்தார்.
ஆனா பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அடுத்ததாக கேள்வி, நம்முடைய வாழ்க்கையில தெரியாத ஒரு ரகசியத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். இந்த பழத்தை நீ சாப்பிடுகிற நாளில், புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாயின்னு சொல்லி இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கும் போது, ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்க கண்கள் திறக்கப்படும். பாருங்க, இது 3ஆம் அதிகாரத்துல வாசிக்க கேட்கும் போது, பிசாசானவன் தேவனுக்கு எதிரொலியாக தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிற ஒரு நபர், தேவனுடைய திட்டங்களை முறியடிக்கிற ஒரு நபர், இப்பொழுதும் அல்ல பரலோகத்துல அவன் தள்ளப்பட்ட அந்த நாளிலிருந்து பூலோகத்துல மனுஷனை உருவாக்கப்பட்ட அந்த நாள் வரைக்கும் பிசாசுடைய எண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய திட்டங்களை முறியடிக்கணும். To stop the plan and the purpose of God. தேவனுடைய எல்லா விஷயத்தையும் அவன் ஸ்டாப் பண்ணும், அதுதான் அவனுடைய நோக்கம். ஆனா ஆண்டவர் நம்ம இந்த பூமியில அனுப்பியிருக்கிற ஒரு நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை அனுப்பியிருக்கிறார். இப்பொழுது பிசாசானவன் ஒரு காரியத்தை கொண்டு வருகிறான். அதுதான் ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நாம் வாசிக்க கேட்கிறோம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று, கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. பாருங்க அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது பாருங்க. கர்த்தர் என்ன செய்கிறார் பாத்தீங்கன்னா, இந்த சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் அருமையான ஒரு தோட்டம்ன்றது காட்டிலும் நம்முடைய வீடனே வைத்துக் கொள்ளுங்களேன், நமக்கு ஆண்டவர் அருமையான ஒரு கூடாரத்தை தந்திருக்கிறார். இந்த கூடாரத்துல 2 விஷயங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒன்று, முதலாவது விஷயத்தை நன்மை தீமை அறிகிற, நல்ல விஷயத்தை கெட்ட விஷயத்தை அறிகிற ஒரு அறிவை நாம் பார்க்க கேட்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நல்லது கெட்டது என்ற அறிகிற அந்த பகுதிக்குள் நாம் வந்திருக்கிறோம். தேவனை அறிந்து தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தம்முடைய சிந்தனையினால் வீணரானார்கள், உணர்வில்லாதவருடைய இருதயம் இருள் அடைந்தது. ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இந்த பகுதிகளை நம்ம வாசிக்க கேட்கிறோம். கர்த்தர் தாமே அவர் அழகாக வைத்த ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, தோட்டம் சொல்லும்போது நம்முடைய குடும்பம். God brought family even before he brought church. சபையை படைக்கிறதுக்கு முன்பாக, சபையை உருவாக்குறதுக்கு முன்பாக ஆண்டவர் தாமே அருமையான குடும்பத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு பிசாசுடைய எண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏறத்தாழ கிட்டத்தட்ட 94% குடும்பங்களை உடைக்கத்தான் முயற்சி செய்யறான். ஜெபிக்கிற குடும்பம், the family which prays together stays together. Nobody is above his family. ஒரு மனுஷன் தன் குடும்பத்தை காட்டிலும் பெரியவன் அல்ல. ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய குடும்பத்துக்கு அவன் அடங்கி இருக்கிற ஒரு மனுஷன். He is inside, he is bound inside. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு மிகவும் பெரிதாக இருந்தது. நம்ம வாழ்க்கையிலும் இன்னைக்கு நாம் மற்றவர்களை பார்க்க போகும்போது அவர்களை பார்க்க என்ன எதிர்பார்க்கிறோம் பாத்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு அவர்கள் நல்லா இருக்கிறாங்க, சேமமாக இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு யோசித்து பாருங்க, ஒவ்வொரு குடும்பமும் தம்முடைய வீட்டின் அரங்குல அடைக்கப்பட்டவர்களாக முடவர்களாக காணப்படுகிறார்கள். இவர்கள் இந்த இடத்துல இருந்து வெளியே கூட போக முடியல, மற்றவருடைய வீட்டுக்கு பறைசாற்ற முடியல. இன்னைக்கு பிசாசானவன் எந்த இடத்துக்கு சபையை கொண்டு வந்திருக்கிறான் பாருங்க. A family which cannot be gone outside. இந்த குடும்பம் வெளியே போக முடியாத அளவுக்கு அவன் செய்து விட்டுருக்கிறான். அதுதான் ரொம்ப கௌரவமான ஒரு விஷயங்க. ஆனா தேவனுக்கு கர்த்தர் அந்த எண்ணத்தை கொண்டு வருகிற, என்ன எண்ணத்தை கொண்டு வருகிறா? மக, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழத்தை நீ புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறிகிற அந்த பழத்தை நீ சாப்பிடாத. நீ சாப்பிடுகிற நாளில நீ சாகவே சாவாய். இப்பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 3:5 நீங்க வாசிக்க கேட்டீங்க. பிசாசானவன் கேட்கிறார், இதை நீ புசித்தால் உடைய கண்கள் திறக்கப்படும். ஏற்கனவே திறக்கப்பட்ட கண்கள், இன்னும் எது திறக்கப்படணும் எனக்கு தெரியல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக ரகசியங்களை வைத்திருக்கிறான். இன்னைக்கு கர்த்தரை பார்த்து கேள்வியை கேட்கிறோம், ஏன் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே இந்த மௌனமான நிலைப்பாடு? ஏன் ஆண்டவரே இவ்வளவு போராட்டங்கள்? ஏன் ஆண்டவரே இவ்வளவு கஷ்டம்? ஏன் ஆண்டவரே இவ்வளவு வேதனைகள்? பாருங்க, யோசித்து பாருங்க, இவைகள் எல்லாம் இருக்கிறது. கடந்த வாரத்துல எனக்கு ஒரு போன் கால் வந்தது. நான் ஒரு சகோதரிக்காக ஜெபிக்க மனமாக அவர்களுக்கு ஜெபிக்க நான் போன்ல போனேன். அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் தினந்தோறும் ஜெபிக்கிறோம்,
ஆனாலும் எனக்கு தெரியல, ஒரு ஒரு பயங்கரமான நிலைப்பாடு. அந்த சகோதரியுடைய மகள் சொன்னாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கிறது, என்னுடைய அம்மா எந்த வேலை வேணாலும் அவங்க மறித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஜெபிக்கிறீர்களா வீட்டுல? பாருங்க, சபைக்கு வராத ஒரு நிலைப்பாட்டுல கூட இருக்கலாங்க, ஆனா கர்த்தர்கிட்ட உறவு வைத்துக் கொள்ளும், ஜெபிக்கணும். அந்த சகோதரி சொன்னாங்க, நான் ஜெபிக்கலாம், என்னோட பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஜெபித்தால் நிச்சயமாக கர்த்தர் கனம் கொடுப்பாரு, கேட்பாரு. நான் அந்த சகோதரிக்காக சொன்ன, லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நோக்கி நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே இறங்கும் கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைங்க மேல மனம் இறங்குங்க. ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த வேளையில அந்த சகோதரியுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பயங்கரமான சத்ருவானவன் வெளியே வந்துட்டு, இவைகளெல்லாம் நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் கேட்டு, எவ்வளவு நாள் ஆயிடுச்சு நீ வந்து அப்படின்னு பொழுது, நான் ஒரு 4 நாள் ஆயிடுச்சு இந்த இடத்துல வந்து. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன், மெபலைசர்ஸ் நான் வாங்கி கொடுத்தேன், இன்ஜெக்ஷன் போட்டேன், நான் மாத்திரங்களை எடுத்தேன், ஆனாலும் நான் இதை விடுறதில்ல அப்படின்னு ஒரு சவால் நிறைந்தவாக அவன் பேசினான். நான் இயேசுவின் நாமத்தினால் நான் கடைஞ்சு கொண்டேன். அந்த பிசாசானவன் சொன்ன விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சர்ச்சு எப்ப திறக்கிறீங்களோ அப்பதான் நான் விட்டே போவேன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், நான் சர்ச் திறக்கிறதுக்கு நான் ஏதுவாக இருக்கிறேன், ஆனா என்னுடைய சட்டம், என்னுடைய கவர்மெண்ட் அது வந்துட்டு அனுமதி கொடுக்கறதுல. இப்பொழுது நீ இந்த சகோதரி நீ எந்த விதத்திலையும் நீ தொட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சம்பாஷணத்துக்குள் நான் கொண்டு போனேன். அதுக்கு பிறகு இயேசுவின் நாமத்தினால நான் கடைஞ்சு கொண்டு நான் சொன்னேன், இந்த சகோதரி விட்டு நீ விலகி போ, தேவனகி கர்த்தருடைய உக்கிர கோபம் மேல வரும்னு சொல்லி. அந்த க்ஷணத்துல அந்த பிசாசனவன் சொன்னா, இல்ல நான் சர்ச்சுக்கு வரணும், நான் வந்துட்டு அட்லீஸ்ட் நான் வந்துட்டு அந்த பில்டிங் கிட்ட வந்தாகில் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் சொன்னேன், இப்ப பில்டிங் கிட்ட வந்தா யாருமே கிடையாது, தயவு செய்து இயேசுவின் நாமத்தினால நீ கடந்து செல்லுன்னு சொல்லிட்டு அந்த சகோதரி ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் எழுந்தார்கள். அந்த அம்மாவை கேட்டு, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லும் போது, என்னை விட்டு ஏதோ ஒண்ணு அகன்று போனதுன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நான் ஏன் படுத்துட்டு இருந்த பாஸ்டர் எனக்கு தெரியல, நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு இடத்துல சொன்னாங்க. பாருங்க, இந்த காரியத்தை நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா, அந்த தாயார் இடத்துல நான் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மா நீங்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? When you pray, the Satan has got no power. நீங்கள் ஜெபிக்கும் போது பிசாசானவன் நிச்சயமாக உங்களுடைய வீட்டு மேல் ஆளுகை செய்ய மாட்டார்கள். ஐயோ அப்பா, நான் ஜெபிக்கும் போதுல என்னுடைய பிள்ளைங்க என்னோட சேருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை என்ன இடத்துல அவர்கள் சம்பாஷணமாக சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இது மறுபடியும் உங்களுக்கு ஏன் நான் சொல்கிறேன் பாத்தீங்கன்னா, தயவு செய்து தேவ ஜனமே, நீங்கள் ஜெபிக்க போகுங்க. ஏதேன் தோட்டம் என்ற அந்த இடம் நீங்களும் நானும் உறவாடுகிற இடமாக மாறணும். நீங்களும் நானும் மறுபடியாக ஜீவ சுவாசத்தை தந்த அந்த தேவனிடத்துல உறவாடவனமாக மாறணும். எந்த நாள் நாம் பாவம் செய்கிறோமோ அந்த நாள் நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மை தூரம் கொண்டு போயிடுவார்னு சொல்லி தான் அந்த வேதத்துல நம்ம வாசிக்க கேட்கிறோம். இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அநேக பாடுகள், அநேக நிந்தைகள், அநேக அவமானங்கள், அநேக கண்ணீர், வியாகுலம், போராட்டங்கள், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வந்திருக்கிறோங்க. இப்பொழுது தேவனை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டிய ஒரு நேரத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். தேவ ஜனமே, தயவு செய்து நீங்கள் மறக்காதீங்க. இன்னொரு வசனத்தை கொண்டு நான் வாஞ்சிக்கிறேன். நாம் ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். என்னுடைய சிங்காசனத்தை பாருங்க, இது பிசாசானவன், லூசிபர் ஆனவன் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகள். நான் வானத்துக்கு ஏறுவேன், என்னுடைய சிங்காசனத்தை நட்சத்திரங்களுக்கு மேலாக நான் கொண்டு போவேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஜெபிக்காது போகும்போது நம்முடைய ஈகோ, நமக்குள்ள இருக்கிற அந்த பெருமைகள், நமக்குள்ள இருக்கிற அகம்பாகங்கள் தேவனுக்கு முன்பாக எப்படிதான் மேல போகுதுங்க. See, nobody can stand before God. ஒரு மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. தேவ ஜனமே, தேவனுக்கிட்ட தாழ்ந்து போகணும், தேவனிடத்துல உறவாடணும், தேவனிடத்துல ஒப்புருவாக்கணும். தயவு செய்ததை நீங்க மறக்காதீங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். பாருங்க, நான் வானத்துக்கு ஏறுவேன், வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், என் சிங்காசனத்தை நான் உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். பாருங்க, ஆராதனத்தின் கூட்டத்தின் மேல அவன் வீற்றிருப்பான். பிசாசானுடைய எண்ணங்கள், பிசாசானுடைய திட்டங்களை உடைக்கணுங்க. What has happened to our families? இன்னைக்கு நம்ம குடும்பங்களுக்குள்ள என்ன ஆயிருக்கிறது?
ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்டீங்கன்னா அது முழுமையான ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. எவ்வளவு ஒரு துக்கமான ஒரு விஷயம், எவ்வளவு ஒரு துக்கமான விஷயம். வாட் இஸ் ரியலி the problem of the family? இன்னைக்கு நம்ம குடும்பங்களுக்குள்ள இருக்கிற மகா பெரிய பிரச்சனைனா, எப்பொழுது நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் ஒளிந்து கொள்கிறோமோ, எப்பொழுது தேவனுடைய வார்த்தை கேட்காமல் நாம் தூரம் போகிறோமோ, ஆண்டவர் என்ன செய்கிறார் பாத்தீங்கன்னா, இந்த ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனம் சொல்கிறது போல ஆண்டவர் நம்மை அந்த தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தி விடுகிறார். வாசிப்போமா? அவர் மனுஷனை துரத்தி விட்டு இது ரொம்ப துக்கமான ஒரு விஷயங்க. ஆதியாகம புஸ்தகம் 2:7 வாசிக்க கேட்கும்போது ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தர் தாமே படைக்கப்பட்ட மனுஷனை ஏதன் என்ற ஒரு தோட்டத்துக்குள் போய் நடுவுல வைத்தாருன்னு சொல்லி வாசிக்க கேட்கிறோம். இப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அந்த படைக்கப்பட்ட மனுஷன் ஏதன் தோட்டத்துல இருந்து வெளியே துரத்துகிறாருன்னு சொல்லி பார்க்க கேட்கிறோம். What a sad news. You are the breath of God. What has stopped you from going towards God? தேவனுக்கு அருகாமை போக உங்களை எது தடை செய்திருக்குது? ஃபெலோஷிப், உறவாடு. ஆண்டவர்கிட்ட உறவாடுங்க தேவஜனமே. இந்த காலகட்டத்தின் நேரத்தில் ஆண்டவர்கிட்ட உறவாடுங்க. அப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்ய முடியும், நீங்க தாமே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை தகுதிகளை மாற்ற முடியும். அந்த வசனத்தை வாசிப்போ கேளுங்க. தேவனுக்கு கர்த்தனை தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டு, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை, ஜீவ விருட்சத்துக்கு போக வேண்டிய அந்த வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீனையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டத்தையும் வைத்தார். என்ன வார்த்தை பாருங்க. ஜீவ விருட்சத்துக்கு போக வேண்டிய is a life of your life. உடைய ஜீவத்துக்கு ஜீவன் யாராக இருக்கிறார் பாருங்க. என்ன மாதிரி ஒரு கோரமான ஒரு நேரம். When we don't have the connection with God, தேவனுக்கிட்ட சேர வேண்டிய அந்த உறவு நமக்குள்ள இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை துரத்து விடுவார். தேவஜனமே, இந்த செய்தி உலகத்துக்கு அல்ல, இந்த செய்தி சபைக்கு தான். ஆண்டவர்கிட்ட ஓடிவாங்க, ஆண்டவர் விட்டு போகாதீங்க. You have no reasons to stop God in your life. உடைய வாழ்க்கையில ஒரே ஒரு காரணம் கிடையாதுங்க தேவனை விட்டு தூரம் போக. ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளமுங்க. சங்கீதக்காரன் 136:23 சொல்கிறது போல, என் தாழ்மையில நினைத்தவரை துதிங்கள், அவருடைய கிருபை என்று உள்ளது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நல்லவருங்க. Get back to your knees. Get back to the fellowship of God. மறுபடியாக ஆண்டவரே எங்களை தோட்டத்துக்கு கொண்டு வாங்க. தோட்டம் சொல்லும்போது சபைன்னு சொல்லும்போது குடும்பங்க. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே மறுபடியாக அந்த ஜீவ விருட்சத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு எங்களை கொண்டு வாங்க. Bring us back again to the cross of Calvary. ஆண்டவர் சொல்லுகிற விஷயங்க தொடாதீங்க, செய்யாதீங்க. 2 காரியத்தை உங்களுக்கு சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 31, 32 வசனத்தை நான் வாசிக்க கேட்பாங்க. மதுபானம் ரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாக இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரிவினை போல் தீண்டும். பாருங்க, ரொம்ப டேஞ்சரான விஷயம். Don't do something that God don't like. உங்களுக்கு அது பாதிப்புங்க. You will lose your life. கர்த்தருடைய வார்த்தை விட்டு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் தூர விலகி போகும்போது நம்மளுக்கு பாதிப்புங்க. There is a great danger. நம்முடைய ஜீவனை நாம் இழந்து விடுவோம். கர்த்தருடைய சமூகம் தான் ஒரு மனுஷனுக்கு ஆதரவு. Hold on to the presence of God. கேளுங்களேன், சபையை மறுபடியாக எங்களை ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு வாங்க, மறுபடியாக எங்களை ஜெபத்தின் ஆலயத்துக்கு கொண்டு வாங்க, மறுபடியாக தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. We want to seek and search the presence of God no matter what is the situation around me. I have 1,000 reasons to praise God. நமக்குள்ள 1000 காரணம் இருக்குதுங்க ஆண்டவரை ஸ்துதிக்க, ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த, அவரை உயர்த்த. ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமத்துக்கு வரணுங்க. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உடைய குடும்பமே சபைங்க. உங்களுடைய குடும்பமே ஆண்டவருக்கு முன்பாக ஆலயமாக மாறட்டும். என்னோட வீடு எல்லாருக்குமே ஒரு ஜெப வீடாக மாறட்டுங்க. ஆபகுக் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம் பாருங்க. தன் தோழனுக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து
அவர்களுடைய நிர்வாணிகளை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார் வேண்டாம், இந்த பாவமான செயல்பாட்டுக்குள்ள போனார். ஆண்டவர் நம்மை பார்த்து ஐயோன்னு சொல்லுகிறார். அநேகருக்கு இந்த கோவிட், இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்து ஐயோ தேவனை விட்டு தூரம் போகணும். யூ ஹேவ் நோ ரீசன்ஸ் டு கோ பேக். ஆண்டவர் விட்டு தயவு செய்து பின்னால போவாதீங்க. ஆண்டவர் கிட்ட அருகாமையில போங்க. கர்த்தரை இன்னும் அதிகமாக தேடுங்க. கர்த்தரை இன்னும் அதிகமாக கிட்ட போகிற பிள்ளைகளாக நீங்க மாறுங்க. கர்த்தரை தேடுகிற பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. ஆண்டவர் மறுபடியாக உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வருவாருன்னு சொல்லி தான் நான் விசுவாசிக்கிறேன். கடந்த வாரங்கள்ல நான் தேவ செய்திகளை எழுதவனவாக, நான் வேதத்தை அதிகமாக வாசிக்க நான் போகும்போது அந்த இரவானது மிகவும் எனக்கு ஒரு தீங்கு போய் இருந்தது. அந்த இரவு நேரத்துல ஒரு பயங்கரமான ஒரு தரிசனத்தை பார்த்தேன். 2 ராட்சதனை போல இருக்கிற அந்த சத்துருவானவன் இடீ பூமியை வந்துட்டு ஒரு நாசனத்தின் பகுதிக்கு அவன் கொண்டு போகிற அந்த காரியத்தை நான் பார்த்தேன். நான் ஆண்டவர் இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, எப்படிப்பட்ட ஒரு ராட்சதனை போல இருக்கிறான் ஆண்டவரே, இந்த ராட்சதனை தவிர்க்க யாரால கூட யாரும் முடியும் ஆண்டவர் சொல்லும்போது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தாமே அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்னிடத்துல பேசுறார். நான் ஆல்பாவும் நான் ஒமேகாவாக இருக்கிறேன். நான் மரித்தேன், இப்பொழுது சதா காலத்துக்கும் நான் ஜீவனமாக இருக்கிறேன். இந்த வசனங்கள் என்னை மிகவும் உற்சாகப்படுத்தியது. பயங்கரமான ஒரு தரிசனங்க. அவருடைய கைகளை அந்த உயிர்களை இழுக்கவனவாக அவர்கள் பறித்து கொண்டு போகிறாங்க. 1 2 சொல்லிட்டு 1000 கணக்குல போகுது, 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் போகுது, லட்சக்கணக்கும் கோடி கணக்குல அவங்க போகும்போதுதான் இந்த வசனமானது ஆண்டவர் என்னை உணர்த்தினார். கர்த்தர் ஆல்பாவும் ஒமேகாவாக இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமாக இருக்கிறார். நான் மரித்தேன், சதா காலத்துக்கு இப்பொழுது நான் ஜீவன் உள்ளவராக இருக்கிறேன். அந்த கனவுல நான் எழுந்து வரும்போது அந்த காலையில நான் ஒரு பிரசங்கத்தை நான் எழுத போகினேன். கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக அவர் நமக்கு ஸ்தாபமாக இருக்கிறார். He is a caretaker of our family. அவர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்கிறார். ஆண்டவருடைய சித்தம் இல்லாத உடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க தயவுசெய்து நீங்கள் விசுவாசமா இருப்பீர்கள் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒரு 7 விஷயத்தை சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாங்க. இந்த 7 விஷயம் உடைய வாழ்க்கைக்கு ஒரு 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 தோரமாக இருக்கும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது விஷயத்தை வந்துட்டு கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனங்க. இந்த வசனத்துல நான் வாசிக்க கேட்கும் போது accept the things from God. தேவன் கிட்ட இருந்து நாம் இந்த காரியங்களை நாம் எதிர்பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அந்த காரியங்களை செய்வார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போங்க. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனே, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனை தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். பாருங்க, இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனசு இல்லைங்க. ஏன்னா ஜென்ம சுபாவம் உள்ள ஒரு மனுஷன். நான் ஏன் கடவுளை தேடணும்? கடவுள் என்னுடைய வாழ்க்கையில என்னதான் நல்ல விஷயத்தை செய்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. வாசிப்போம் பாருங்க. அப்படியே ஜென்ம சுபாவமான மனுஷனே, ஆஹா, தேவனுடைய ஆவிக்குரிய ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்கள் அல்ல. அவைகள் அறிய மாட்டான். அவைகளே அவன் அறிய மாட்டான். அவன் நிதானித்து புரிந்து கொள்ள மாட்டானா, அதனால அவனை ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்குது. Accept what God does in our life. தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். தயவு செய்து ஜனமே, ஆண்டவருக்கு ஒரு தருவாய், ஆண்டவருக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாக நான் விசேஷமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்கள் மிகவும் ஒரு பயங்கரமான நாட்கள். தேவன் சொல்லுகிற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. மறுபடியாக நீங்க ஏதேன் தோட்டத்துக்குள் பிரவேசிக்கணும். மறுபடியாக இந்த ஜீவனை தந்த அந்த சுவாசம் உள்ள தேவனுக்கு நாம் சமர்ப்பணமாக அர்ப்பணிக்கணும். கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பாருங்க, நாங்கள் செய்கிற ஜெபத்தை காட்டிலும் உங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுத்துகிறார். God loves your prayer. நீதிமானுடைய ஜெபம் தேவனுக்கு கர்த்தர் மிகுந்த ஒரு மனதோடு அவரை ஏற்றுக்கொள்கிறார். நீதிமானுடைய ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. நீதிமானுடைய ஜெபத்துக்கு மிகுந்த ஒரு பலம் உண்டு. ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம் உறவாற்று. கர்த்தர்கிட்ட மறுபடியாக உறவாடுவோம்.
கர்த்தர்கிட்ட கேளுங்க, அப்பா நாங்க உங்களுடைய சமூகத்துக்கு கற்று சேரணும் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. அடுத்ததாக இன்னொரு வசனம் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்திருத்த பண்ணுங்கள். அவனை சீர்திருத்த பண்ணுங்கள். அவனை மறுபடியாக அவனை சீர்திருத்தலுக்குள்ள கொண்டு வரணும். Pray பண்ணுங்க. If somebody in our family is really broken, pray for them. உடைய குடும்பத்தில் யாராகிலும் பலவீனமாக உடைக்கப்பட்டவர்களாக எழுந்திருக்க முடியாது இருக்கிறன்னு சொன்னா, you are, அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், you are so special in the eyes of God. தேவனுடைய பார்வையில நீங்க மிகுந்த ஒரு பிரம்மாண்டமானவர்கள்ங்க. God has a purpose in your life. God is focusing on you. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து நாம் நோக்கி பார்க்கணுங்க. தேவ ஜனமே, ஒரு நாள் கடந்து போகிறது மிகவும் கடினமாக இருக்கிறது போல் காணப்படலாம். ஆனா கர்த்தர் இருந்தானா லேசான காரியம். கர்த்தருக்கு உதவி செய்ய லேசான காரியம். உனக்கு உதவி செய்ய அவருக்கு லேசான காரியம். உடைய வீட்டுக்குள்ள ஆண்டருடைய அந்த சீர்திருத்தல் மறுபடியாக நீங்கள் கொண்டு வர பண்ணுவாங்க. நான் விசேஷ தாழ்மையோடு உங்க கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஓடிவாங்க. Ask God, ஆண்டவர் எங்க வீட்டுல இருக்கிறவர்களை நீங்க மாற்றுவீர்களா? ஜெபிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட். உடைய குடும்பத்துக்காக ஜெபிங்க. குடும்பம் தான் சபை, சபை தான் குடும்பம். அடுத்ததாக நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள யாராகிலும் தவறுகள் செய்கிறார்களா, அந்த குடும்பத்தினர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கவனமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சிந்தனை உள்ளவர்களாக மாறுங்க. ஆண்டவர் தாமே அந்த குடும்பத்தை பிரம்மாண்டமாக வைப்பாருங்க. இந்த கோவிட் நேரத்துல ஆண்டவர்களை கடந்து செல்ல அவர் வர செய்வாருங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த நாட்களை நீங்கள் அந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்ததாக ஒரு வசனம் வாசிக்க கேட்போம். ரோமர் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்துக்குரிய குறிகளே அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரியவர்களே அவர்கள் சிந்திக்கிறார்கள். இப்பொழுது இந்த நாட்களை think about the spiritual things. ஆவிக்குரிய காரியக்குள்ள போவாங்க. ஒவ்வொரு நாளும் பலம்படுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிட்ட போய் சேரணுங்க. நம்முடைய குடும்பம் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு தகன பலியாக, ஒரு ஸ்தோத்திரிக்கிற குடும்பமாக, ஜெபிக்கிற குடும்பமாக மாறினாங்க. நான் எப்பொழுதுமே சொல்லிட்டு இருக்கிறேன், உலகத்தாரை காட்டிலும் ஆண்டவர் சபையை நேசிக்கிறார். விலையேறப்பட்ட ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில யுத்தம், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில போராட்டம், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில வித்தியாசமான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கிறீங்க. பட் டோன்ட் ஃபர்கெட், யூ ஆர் இன் தி ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய போராட்டங்கள் வருங்க. ஆனா கர்த்தர் தாமே உங்களுக்கு பலனாக அரணாக இருப்பா. அப்பாவுடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குங்க. தயவு செய்து மறக்காதீங்க. 5 புத்தி உள்ள ஸ்திரீங்க, 5 புத்தி இல்லாத ஸ்திரீங்க. அந்த 5 புத்தி உள்ள ஸ்திரீங்க அவர்களுக்கு தேவையான அந்த எண்ணெய் அவர்கள் வைத்திருந்தாங்க. புத்தி இல்லாத ஸ்திரீகள் அவர்களும் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. ஆனா அவர்கள் நீண்ட நேரத்துல தாக்கு பிடிக்க முடியல. நீங்க ஏன் கர்த்தருக்குள்ள நிறைய பேர் தாக்கு பிடிக்க முடியலன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள், இந்த கோவிட், இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது ஐயோ என்னால முடியலன்னு சொல்லிட்டு அவர்கள் பின்பாக போகிறாங்க, தவிர்த்து முன்பாக போகிறாங்க. இன்னைக்கு ஒரு சகோதரி காலையில எனக்கு போன் பண்ணியிருந்தாங்க. அவரிடத்துல நான் பேசினேன். அவர் சொன்னாங்க, பாஸ்டர், ஒவ்வொரு நாளும் அந்த செய்தியானது எனக்கு உற்சாகப்படுத்துகிறது. இந்த கோவிட் நேரத்துல இதுக்கு மேல வந்தா கூட நான் சமாளிக்கிற அளவுக்கு ஆண்டவர் எனக்கு பலத்தை தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ள மிகுந்த ஒரு உற்சாகம் உண்டானது. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை ஒரு குடும்பங்களை தாங்கிக் கொள்கிறது. கர்த்தர்களை தாங்கிக் கொள்கிறார். It might be spoken by the man of God. தேவ மனுஷன் இந்த வார்த்தைகளை எடுத்து பறைசாற்றுகிறார். ஆனா பேசினவர் யாரும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தாமே. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்ததுங்க. கர்த்தரை விட்டு விடாதீங்க. Hold on to the purpose of God. உங்களுக்கும் எனக்கு அந்த ஆவிக்குரிய சிந்தனை மிகவும் அகத்தியமாக இருக்கிறது. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போங்க.
அது மாத்திரம் அல்ல, அது மாத்திரம் அல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, இயேசுவை அறிகிற அறிவின் அந்த மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லா விஷயத்திலும் கர்த்தர் தாமே உங்களுக்கு லாபங்க. If God is not a prophet, who is going to be a prophet? கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கை எல்லா தீங்கு என்ன விஷயம் வந்தாலும் சரிங்க, ஒரு விஷயத்தை தயவு செய்து மறக்காதீங்க. எல்லா விஷயத்தையும் ஆண்டவருக்கு முன்பாக நீங்க முழு மனதோட ஏற்றுக்கொள்ள, அப்பா இந்த கடினமான நேரத்தையும் ஆண்டவரே என்னோட நீங்கள் இருப்பதுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னோட குடும்பத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்கிறதுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னோட பிள்ளைங்க மேல உங்களுடைய கரம் இருக்கிறதுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய அனாதின் கரம் எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறதுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய சபையை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறீங்களே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சபைகளை ஆண்டவருடைய நீதியின் வலது கரத்தினால ஒவ்வொரு நாளும் நீங்கள் தாங்கிக் கொள்கிறீர்களே கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, you have reasons to praise God. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்பாங்க. கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய வாழ்க்கையில அவருடைய அந்த கிருபை, he has been crucified, he has been broken just for you. வாசிப்பீங்களா பாருங்க அந்த வசனம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தின் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். சிலுவையில அரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்கள், இந்த கொடூரமான நேரத்துல நம்மளுடைய எல்லா ஆசாபாசங்களை சிலுவையில நம்ம அடிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம வெளியே போக முடியல, சுதந்திரமாக இருக்க முடியல, நமக்கு அறிந்தவர்களை சந்திக்க முடியல, நாம் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதே போல் நமக்கு காணப்படலாம். பட் you are doing all these things for God. இவைகளெல்லாம் கர்த்தருக்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு நல்ல விஷயத்தை கூட ஆண்டவருக்காக விட்டு கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய பெஸ்டான காரியத்தை கூட கர்த்தருக்காக விட்டு கொடுத்திருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த 2000 வருஷத்துல ஜனங்கள் மத்தியில இந்த லாஸ்ட் ஜெனரேஷன் மக்கள் மிகுந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்ன காரணம் சொல்லி பார்க்க கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த சமீபத்துல தேவனுக்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். தள்ளப்பட்டவராக காணப்பட்ட இந்த ஆதாம் ஏவாள் எப்படி ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போனாரோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக, அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தின் மூலியமாக மறுபடியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அங்கீகரித்ததுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த சிலுவையின் காட்சி, அந்த சிலுவையின் மூலியமாக நீங்களும் நானும் அந்த விலையேறப்பட்ட அந்த இடத்துக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போயிருக்கிறார். யோவான் புஸ்தகம் 14:1 சொல்லுறது போல, உடைய இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் நீங்கள் விசுவாசமா இருங்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். இப்பொழுது ஆண்டவர் சபையை அவருடைய விசேஷமான இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஏதேன் தோட்டத்தை போல ஒரு அழகான ஒரு பிரம்மாண்டமாக, வெளிப்பாடு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் சொல்கிறது போல ரொம்ப ஒரு விசேஷமான இடத்துக்கு சபையை கொண்டு போகிறார். Church, get prepared. நம்முடைய நித்தியத்தை நாம் எங்கே செலவழிப்போம்? வாழ்ந்தோம், இது வந்தோம் போனோம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஜீவித்தை கொண்டு வருவாங்க. நிச்சயமாக இந்த கடைசி வசனத்தை நாம் வாசித்து நாம் முடிப்போம். கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம் பாருங்க. தரித்திரரை நினைத்து கொல்லும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்யும்படி அதற்கு முன்னே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை நாம் கேர் எடுக்கிற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். ஒரு காலகட்டத்தின் நேரத்துல நாம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருந்தோம், யாருக்குமே பயன்படுகிற ஒரு மனுஷர்களாக இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய சபைக்கு, நம்முடைய அக்கப்பக்கத்துல எல்லாருக்குமே நாம் ஜெபிக்கிற பிள்ளையாக ஆண்டவர் நம்மை நியமித்து ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். தேவஜனமே, தயவு செய்து அழைப்பை நீங்க விட்டு விடாதீங்க. மறுபடியாக இந்த சுவாசத்தை ஆண்டவர் தருவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீடர்களை அழைத்து கடைசியாக ஒரு விஷயத்தை செய்தார். தன்னுடைய சீடர்களுக்கு மத்தியில அவர் சுவாசத்தை ஊதினார். மனுஷர்கள் அவர்கள் அந்த பெந்தகோஸ்து நாளுக்காக காத்திருக்கிற அந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் தாமே
பலத்தின் காத்தாக இறங்கி வந்தார். இந்த சுவாசிக்க முடியல நீங்க சொல்லுகிறீங்களே, எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லுகிறீங்களே, அந்த சுவாசத்தை தருபவரே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தாமே. நாம் கேட்போம், அப்பா ஆவியானவரே என்னுடைய வாழ்க்கையில வாங்க, என்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் நீங்க மாற்றுங்க, உமக்காக என் ஜீவித்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உமக்கு முன்பாக ஆண்டவரே ஒரு கருவியாக நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்துவனமாக விசேஷமா நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு ஜீவியமாக மாற்றி தருவா. ஃப்ரம் கார்டன் டு a wilderness, தோட்டத்திலிருந்து வனாந்தரத்துக்கும், வனாந்தரத்துல மறுபடியாக இயேசு கிறிஸ்து ஆனவர் நம்ம விசேஷமாக பரலோகத்துக்கு அவர் கொண்டு போக மனதுள்ளராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொன்னீங்கன்னா இந்த தருவாவே எடுத்துக்கொள்ளுங்க. அப்பா நான் ஒரு பாவி, என்னுடைய வாழ்க்கையில நீங்க வாங்க, என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு சமர்ப்பணமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்களுக்காக ஜெபிக்க நான் வாஞ்சியாக இருக்கிறேன். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில ராஜா தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்க பண்ணுவாக்க நீங்க கொடுத்த தருவாயுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. ஒவ்வொரு இல்லங்களையும் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆற்று தேற்றி நீங்கள் அரவணைக்க வேணமாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உலக தோற்றத்திலிருந்து இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு பயங்கரமான பகுதிகள் ஆண்டவரே, எங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆண்டவரே அசைக்கப்பட்டதை போல இருக்குது ராஜா. கர்த்தர் என்ன இப்படி எல்லாம் செய்கிறாரு அப்படின்ற ஒரு மனதுள்ள ஜனங்களும் இருக்கிறாங்க ஆண்டவரே. என்ன வந்தாலும் சரி கர்த்தருக்காக நான் ஜீவிப்போம் என்று சொல்கிற ஜனங்களும் இருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தருக்காகவே வாழ்வேன், கர்த்தருக்காகவே மறிப்போம் என்ற ஒரு கூட்டமும் இருக்கிறது ராஜா. நீங்கள் தாமே ஆண்டவருடைய வாழ்க்கையில பூர்ணமாக நீங்கள் மாற்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பமும் ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிறது ராஜா. தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க, தேவனுடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க. அநாதின் தீர்மானத்துக்குள்ள நீங்கள் கொண்டு வருவனமாக நான் விசேஷமா நான் பிரார்த்திக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினால வியாதியில் அகப்பட்டுள்ள ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வியாதியஸ்தர்களை தேவனை கர்த்தர் தொட்டு நீங்கள் சுகமாக்க